அன்பான இனிய உறவுகளே, மகாநதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேங்க. வாழ்க்கை வந்து ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு தவணை தாங்க. அடுத்த பிறவி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாதுங்க. அப்படி இருக்கல நம்ம தாங்க சூதானமாக நிதானமாக வாழ்க்கையை வாழ நல்லபடியாக வாழ்க்கையை வாழ நினச்சிக்கணும். அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கிறச்ச நம்ம தாங்க நம்மளோட வாழ்க்கையை வந்து அழகாக ஸ்மூத்தாக யாரோட எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லபடியாக வாழ்க்கையை அனுபவித்து நல்லா வாழ்ந்துக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். பாதுகாப்பான முறையில் வாழணுங்க. நமக்கு இதையே நான் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் நிகழ்ச்சி மறந்து வச்சா இல்லை ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா ஒரு நாள் தானே நடந்திருக்கு இந்த சம்பவம். பார்த்தீங்கன்னா உண்மையிலே அதை பார்த்துட்டு கேட்டுட்டு மனசே அப்படி பதக்குதுங்க. அவங்க வீட்டில் காலேஜுக்கு அனுப்புகிறாங்க, தன் பொண்ணு நல்லா வரணும்னு தானங்க அனுப்புகிறாங்க. அந்த குழந்தை பெக்கும் போதே அந்த அம்மா அப்பாவோட வலி வேதனை தெரியும்னு சொல்லுவாங்க. அவங்க எவ்வளோ கெட்ட பேர் வந்திருக்கும். ஆனால் அது வெளியில் வரலை. இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்கிறேங்க, நீங்கள் பழகுங்க, பேசுங்க. பெண் சுதந்திரம் இருக்குதான். நடுராத்திரியோட காந்திஜி சொல்லியிருக்காரு, தனியாக போகிற பொண்ணு அப்போ தான் சுதந்திரம் இருக்குது அப்படின்ட்டு. அவர் சொன்னது வந்து ஏதாவது அந்த சந்தர்ப்பத்தில் போகிற மாதிரி வாய்ப்பு வந்துச்சுன்னா அவர் நல்லபடியாக திரும்பி வந்தால் சுதந்திரம்னு சொன்னார். அதுக்காண்டி அவர் சொல்லிட்டாருன்னு 12 மணிக்கெல்லாம் போங்கன்னு அர்த்தம் இல்லைங்க. பேசுங்க, பேசுகிறது தப்பு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆள் நடமாட்டம் இருக்கிற இடமா பார்த்து பேசுங்க. அந்த இடத்த பார்க்கலே பயமாக இருக்குங்க. பேய்க்காடு மாதிரி. பேய் இல்லைன்னு சொல்லுவாங்க தான், ஆனாலும் பேய் இருக்கோ இல்லையோ, ஏங்க அந்நேரத்தில் 11 மணிக்கு அங்கே போய் நம்ம ஒழுங்காக இருக்கிறவன் இருந்தால் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, அந்த மாதிரி இருக்கல. அதுக்காண்டி இப்படி போயிட்டாங்க அப்படிங்கிறக்காண்டி அவங்க பண்ணது தப்புலையும் தப்பு, 1000 மடங்கு தப்புங்க. உண்மையிலே அவங்கெல்லாம் பார்த்த இடத்துல என்னவோ சொல்லுவாங்களே, 8 இடத்துல வெட்டுவேன்னு ஒரு சின்ன பிள்ளை சொல்லுவோம் ஒரு படத்தில். அந்த மாதிரி 8 இடத்துல போட்டு தள்ளி போயிட்டே இருந்திருக்கணுங்க. அவங்கள பாராட்டியிருக்கலாம் அந்த போலீஸை. ஆனால் பிடிச்சிருக்குறாங்க. முனங்காலுக்கு கீழே போட்டு தள்ளிட்டு பிடிச்சதா தகவல் வந்திருக்கு, நியூஸ் வந்திருக்கு. ஆனால் எனக்கு ஏன் இப்படி இருக்கிறாங்க காம கொடூரனா? ஐயோ, எனக்கு நினைக்க பதைக்குதுங்க. இந்த ஆண்களில் குல தெய்வமாக இருக்கிற ஆண்கள் இருக்காங்க, இல்லாமல் இல்லைங்க. இந்த போதை இதை எப்போ ஒழிக்க போகிறாங்கன்னு தெரியல. எந்த அரசு வந்தாலும் இதை ஒழிக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒழிஞ்சா நாட்டில் இன்னும் ஏதோ கள்ளச்சாரம்லாம் வரும்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுறதுனே தெரியல. யார் மேலே குத்தம் சொல்கிறது ஒன்றுமே புரியலைங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பொறுக்கிங்களை கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக நீதிபதி ஐயா, நீங்கள் சீக்கிரமாக ஒரு தீர்ப்பை சொல்லுங்க ஐயா. தாவணி கனவுகள் படத்தில் பாக்கியராஜ் சொல்லுவார், உனக்குன்னு ஒன்று கஷ்டம் வரையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீதிபதி வீட்டிலே போயிட்டு ஒன்று பண்ண போவார், ரேப்பிங் பண்ண போவார் தெரியுமா? அதே தாங்க நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி இப்போ நீதிபதி வந்து தீர்ப்பை வந்து சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு அவங்களுக்கு டிபுள்னு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. ஆனால் தூக்கு தண்டனை தான் இல்லாமல் போயிடுச்சாமே. ஏங்க இல்லாமல் போனேன்? ஏங்க இப்படி போகிறதுனால தான் எப்போ போனாலும் 15 நாளில் நம்ம வெளில வந்துடலாம், 1 மாதத்தில் வெளில வந்துடலாம் அப்படிங்கிற தைரியத்தில் இவங்கெல்லாம் ஆடுறாங்க. உண்மையிலே தயவு செஞ்சு நீதிமன்றமே சீக்கிரம் இந்த மாதிரி ஆளுங்க உண்மைதான்னு தெரிஞ்சால் தூக்கி போடுங்க தூக்கில் அப்படின்னு தான் தோணுது. பிடிபட்டுறாங்க, கண்டுபிடிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு எந்த தப்பு பண்ணாலும் நியூஸில் வந்துடுது. ஆனாலும் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மாட்டாங்க, நம்ம வந்து பிடிபட மாட்டோம் அப்படின்னு தான் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பார்த்தீங்களா, மாட்டிக்கிட்டாங்க. அது மாதிரி மறுபடியும் கெஞ்சி கேட்குறேன். உங்கள் வீட்லேயும் சில பெண்கள் இருப்பாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சொல்கிறேன், தவறுங்களை செய்யாதீங்க, நேர்மையாக வாழ்ந்துட்டு போங்க. என்னத்தங்க கொண்டு போக போகிறோம்? நீங்கள் உங்களுக்கு வேணும்னா தியாக செம்மல்கள் அங்கங்கே எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, உங்களுக்காகவே நைட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அப்படி அவங்ககிட்ட காசை கொடுத்து போய்க்கோங்க. வேணான்னு சொல்லிட்டா வேசியாக இருந்தாலும் தொடாத, ஆமான்னு சொன்னால் யாருன்னு சொன்னாலும் யாராக இருந்தாலும் விடாதுன்னு பழைய படம் இருக்குங்க. சிவாஜி சொல்லியிருப்பார் வசந்த மாளிகை படத்தில். அதுதாங்க வேணான்ட்டா. ஏங்க இப்படி? அவங்களும் தாய் தப்பம் தானே வளர்த்துருப்பாங்க. எப்படி வளர்த்துருப்பாங்க? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், ஆனால் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக வர்றதும் கெட்ட பிள்ளையாக வர்றதும் அன்னை வளர்ப்புன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலை. பாவமாகவும் இருக்குது அந்த பொண்ணுக்கு நினைக்கல. ஆனால் அந்த பொண்ணு ஏன் அப்படி போனால்? அந்த நேரத்துக்கு அங்கே ஏண்டி போனேன்? எங்கள் ஊர் சைடெலாம் கிழிச்சு கட்டுறாங்க 50 பேரும். இவ எதுக்கு மட்டமாக தப்பாலாம் சொல்கிறாங்க? அந்தளவுக்கு அவள் போனதுனால தானே அப்படிங்கிறாங்க. சரி போயிட்டாங்கிறக்காண்டி அப்படியாங்க பண்ணுவாங்க. என்னங்க மனுஷங்க? உண்மையிலே எனக்கு என்ன சொல்கிறது? மறுபடியும் தயவு செஞ்சு சொல்கிறேன், யாராக இருந்தாலும் பிள்ளைங்களை பெற்றவங்களே பார்த்து இருந்துக்கோங்க. பிள்ளைங்களை நீங்களும் பெற்றவங்களுக்காக வாழுங்க, நல்லா பேசுங்க. இப்போ தான் ஃபோன் வந்திருக்கீங்க, சாட்டிங் பண்ணுங்கள். இல்லையா பப்ளிக் எம்புட்டும் இருக்குது, அங்கே இருந்து பேசுங்க. என்னங்க பண்ண போகிறீங்க அப்படி தனியாக போய்? அப்படி என்னங்க ஒரு 10 நிமிஷம் சந்தோஷம் இருக்குமா? சரிங்க, பார்க்கலாம். பத்திரமா இருந்துக்கோங்க அன்பான உறவுகளே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா?
இங்கே சாரதா வந்து ஒரு வழியாக நம்ம கங்காவுக்கு சம்மதத்தை வாங்கிடுது. பாவண்டி நம்ம மாப்பிள்ளை அவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்ருக்காரு. கஷ்டப்பட்டுனா என்ன, அவளை விரும்பி இஷ்டப்பட்டு கூப்பிட்ருக்காரு. நம்ம போகலைன்னா அவர் மனசு ரொம்ப வேதனைப்படும் அப்படிங்கிறாங்க. யமுனா வந்து அங்கே போனால் தான் அக்கா மனசை மாற்ற முடியும், எப்படியாவது இந்த வீட்டை விற்கிறதுக்கு சம்மதம் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அக்கா போவோம்க்கா அப்படின்னு அவங்க அக்காவையும் ஏற்றி விடுது. அவங்களும் சரி கங்காவும் சரிடி அங்கே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி சொல்லிட்டு அங்கே சாரதா எல்லாரும் குடும்பத்தோடு அங்கே போயிடுறாங்க. யமுனா வந்துடுறாங்க. சந்தோஷமாக கொண்டாடுறாங்க, மத்தாப்பு கொளுத்துறாங்க. அப்படி ஒரு சந்தோஷம் காவேரிக்கு. தான் குடும்பத்தோடு இந்த வீட்டில் வந்து மறுபடியும் நின்று கொண்டாடுவோமா, அதுவும் நிற்போமா அப்படிங்கிறது கூட தெரியாமல் தானேங்க இந்த வீட்டை விட்டு போனாங்க. அடி புட்டின்னு சொல்லிக்கிட்டு இப்போ பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் அன்பு மட்டும் மீசையை தடவிக்கிட்டு அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. நல்லபடியாக ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. பாட்டியும் அதை கொண்டாந்து கொடுக்கவும் இதை கொண்டாந்து கொடுக்கவும் சூப்பர் மூமெண்ட் போயிட்டுருக்கு. இடையில பார்த்தீங்கன்னா சுருக்குன்னு அப்படியே முள்ளு தைக்கிற மாதிரி என்ன பண்ணுது கங்கா, வீடை விற்கிற பற்றி பேசுகிறாங்க இல்லையா, வீடை விற்றே தீரணும் அப்படிங்கல. சரி விற்றுறோம் ஓகே அப்படிங்கல. என்னது கங்கா யமுனாவும் எப்படியோ ஆச்சரியமாக பார்க்குதுங்க. பார்த்தா என்ன விஜயும் காவேரியும் சரிங்கிறாங்களே, ஒன்றும் புரியல அக்கா என்னக்கா அப்படிங்கல. இருடி அப்படின்னு பார்க்கல. அப்போ தாங்க விஜய் சொல்கிறாங்க, என் பொண்டாட்டி காவேரி பேரில் இருக்கட்டும், அது அப்படியே உங்களுக்கெல்லாம் தான், நீங்கள் எல்லாம் தான் சம்மதத்தோட அப்படிங்கிற மாதிரி பேச நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் போகலாங்கிறாங்க. கங்கா வந்துட்டு முடியாது வேண்டாம் நெவர் அப்படிங்குது. ஏம்மா அப்படின்னு கேட்க, நாளைக்கு அவள் வாங்கிடுவா பாத்தியா, இந்த 2 பேருக்கும் பொறுப்பே இல்லை, வீடை விற்க பார்த்துருக்கா. ஆனால் காவேரி மட்டும் பொறுப்பானவ, வீடு யார்ட்டையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியோ புருஷன் வீட்டில் கையில் காலில் விழுந்து வீட்டை வாங்கிட்டா, அவள் தாப்பா பொறுப்பானவ அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்ல, என்னடி இப்பெல்லாம் பேசுகிற அப்படின்னு சாரதாவும் பாட்டியும் கேட்குறாங்க. நீ சும்மா இருமா, உனக்கு என்ன அந்த மக வாங்கினா ஈன்னு பல்ல காமிப்ப, உனக்கு அவ தானே பெத்த மக, நாங்களாம் தத்த மகள்ல அப்படிங்கிற மாதிரி பேசுது. விஜய் பார்க்குறாங்க, என்ன கோதாவரி பேசுகிறீங்க, நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வெளியாளுக்கு விற்கிறத நாங்கள் வாங்கிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு இஷ்டம் இல்லை, வெளியாட்டே விற்றுக்குவோம் அப்படின்னு கங்கா சொன்ன கையோட, ஏன் அப்போ மட்டும் சொல்ல மாட்டாங்களா, இந்த புள்ள பாருங்க விற்று விட்டாங்க அப்பமிட்ட அப்படின்னு அப்படிங்கிறாங்க. சொல்லுவாங்க, ஆனால் பிள்ளைங்க பூரா என்ன கஷ்டமோ அதான் விற்றுட்டாங்க அப்படின்னு மொத்தத்தில் போயிடும். ஆனால் இவ மட்டும் மொத்த கிரெடிட்டை வாங்கிக்குவாளா, அதெல்லாம் எனக்கு முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க. சாரதா பார்க்குறாங்க, என்னடி இப்படி பேசுகிற, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, இப்படி பண்ணுறிய அப்படிங்கிற. அம்மா அதெல்லாம் முடியாதுமா போமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்க்குறாங்க விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சரி காவேரி இவங்கெல்லாம் கிளம்பிடுறாங்க. உடனே கங்கா, நீ கிளம்புறியா இல்லையாம்மா அப்படின்னு ஒத்த காலில் நிற்க, காவேரிட்ட போய் விஜய் என்ன பண்ணுறாங்க, நான் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரேன் காவேரி அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க. நம்ம காவேரி செல்லக்குட்டி தான் நல்ல பிள்ளையாச்சே, பார்த்தா நான் வர்றேன் அத்தை கொண்டாந்து விட்டுட்டு வரீங்களா, இல்லை நாங்கள் ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறோம், இந்நேரத்தில் எப்போ ஆட்டோ பிடிக்கிறிய, நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க. நிவின் என்ன பண்ணுறாங்க, நான் வேணா கொண்டு போய் விடட்டுமா பிரதர், இல்லை நான் கங்கா கிட்ட கொஞ்சம் பேசணும், நானே போகிறேன், நீங்கள் போங்க பிரதர், நீங்கள் நின்று நான் கூட்டி போகிறேன்னு எதுவும் சொல்லிடாதீங்க, ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆகுங்க அப்படிங்கிறாரு விஜய். உடனே ஓகே பிரதர் அப்படின்ட்டு, யமுனா வா நம்ம 2 பேரும் போவோம் மணி ஆகுது அப்படிங்கல. யமுனான்னு கூப்பிட்டானே, என்ன சொன்னீங்க நிவின் அப்படின்னு யமுனாவுக்கு ஒரே குசி. இல்லை வெளியில் ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிட்டு அங்கே பேசிட்டு எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் வாயே அங்கே போயிட்டு பேசிட்டு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு வருவோமே அப்படிங்கிறாங்க. நிஜமாவா, என்ன கூட்டி போகிறீங்களா, ஆமாம் இன்னைக்கு தீபாவளிக்கெலாம் நாங்களாம் படத்துக்கு போவோமா அப்படின்னு கேட்க, யமுனா இங்கேன்னு கீழே விழுகுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு, படத்துக்கா என்ன நிவின் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் யமுனா ஏன் படத்துக்கு வரலையா, ஐயோ நான் வரேன் அக்கா போயிட்டு வரேக்கா, ஐ லவ் யூக்கான்னு காவேரி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குது. அப்படியே விஜய்க்கு பார்க்கவே இதை ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா இதுக்கு தானே நம்ம கட்டி வச்சோம், நல்லா இல்லைன்னா கட்டி வச்சவங்க பேரில் கெட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்க்குறாங்க. ஆக மொத்தம் யமுனாவோட ஃபால்ட்டு நிவின் பேசாததுனால தான். இப்போ பேசணும்னா பார்த்தீங்களா எப்படி பின்னங்கால் பெரடரில் அடிக்க ஓடுறா. கங்கா இருந்துட்டு, யமுனா உன் புருஷனை கொண்டாந்து என்னை விட்டுட்டு போக சொல்றியே, அக்கா நீ என்ன கண்ணி, நான் அவர் இப்போ தான் ஆசையாக என்னை கூப்பிட்டுருக்காரு, படத்துக்கு போகிறோம் வெளியில் போகிறோம் ஜாலி வாங்க அப்படின்னு வேகமாக போய் உட்காந்துக்கிறது. கங்காவுக்கு இப்போ அது புரியணும், இதே காவேரி இருந்தால் விட்டுட்டு போகுமா. இப்போ கூட பாருங்கள் விஜயும் காவேரி தான் கிளம்புறாங்க. அவங்களும் வந்திருப்பாங்க தான், நிவினை விஜய் தானே ட்ராக் பண்ணி விட்டாரு. அடுத்து பார்த்தா கங்கா போய் வண்டியில் உட்காருது. சரி வாடி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடறாங்க. வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க. விட்டதுக்கப்புறம் பாட்டி அங்கிட்டு போயிடுறாங்களா. நர்மதாவும் மாமா சூப்பராக இருந்துச்சு மாமா, சரிடா செல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது மாமா அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா ஜாலியாக பேசுதுங்க. அப்புறம் மாமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்னம்மா அப்படிங்கிற, ஒன்றும் இல்லை மாமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உனக்காக ஒன்று நான் அங்கேயே கொடுக்க நினச்சேன் மறந்துட்டேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் எடுத்துகிட்டு வராரு. என்ன மாமா அது அப்படின்னு கேட்க, உனக்காக நான் மாமா மொதல் வாங்கிட்டு வந்தேன் ஞாபகம் இருக்கா உன்னோட ஃபங்க்ஷனில் அப்படிங்கிற. சாரதா பார்க்குது, இந்தா அங்கேயே நான் வச்சு கொடுத்துருப்பேன்,
நல்லா கொண்டாடிட்டு இருக்கிறது ஏதாவது மனசுக்கு சங்கட்டமாக நினைக்கும் அம்மா அப்படின்ட்டு தான் நான் அதை அப்போ கொடுக்கல. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க, கொடுக்குறாங்க. அந்த நெக்லஸ்ஸு சூப்பராக இருக்குது, தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் வாங்கிக்கிறேன், வாங்கிக்கடி, இனிமேல் அவர் தான் உனக்கு எல்லாம் தகப்பன் மாதிரி, வாங்கிக்கோங்க அப்படிங்கிற கங்கா கோவிக்குது. மன்னிச்சுக்கோங்க தம்பி, அன்னைக்கு நான் அப்படி பண்ணிட்டேன், இப்போ தாம்மா யார மகராசி மன்னிப்பு கேட்குது. அடுத்தவங்கெல்லாம் போயிடுறாங்களா, இங்கே கங்கா வெளியில் போகிறாங்க. கோதாவரி ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்காங்களா, கங்கா அப்படின்னு சொன்னோன்னே நிற்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ட்டு வராங்க. என்ன விஷயம் பேசணும்? என்ன காவேரி ஏதாவது சொல்லிவிட்டாளா? ஐயோ என்ன நீங்கள் காவேரி பற்றி இத்தனை வருஷம் பழகிருந்து பிறந்திருந்து பேசியிருக்கீங்க, ஒன்று மண்ணா வளர்ந்துருக்கீங்க, அவளை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கவே இல்லையா? உங்களுக்கா உயிரை கூட கொடுப்பா, அவளுக்கா உயிரே கொடுக்க என்ன கூட வேணான்ட்டு உங்கள் கூட வந்து இருந்தவ காவேரி, ஏன் அங்கே அப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. சரி என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த வீடை விற்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. முதல்ல நான் விற்கிறதே வேணான்னு சொன்னேன், நீங்கள் விற்றாகணும்னு சொன்னீங்க, வெளியாளுக்கு விற்க என் பொண்டாட்டிக்கு இஷ்டம் இல்லை, அதனால தான் சரி எங்கள் தாத்தா தான் சொன்னார் காவேரி பேர்லேயே வாங்கிடும்ட்டு, நீ ஏன் வேணாங்கிற, நான் தான் ரீசன் அங்கேயே சொல்லிட்டேனே அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க நான் இல்லைங்களே, ஆனாலும் எனக்கு என்னமோ உங்களுக்கு பணம் தேவைக்காக வீடு விற்கிறேங்கிறீங்க, அது யார் வாங்கினா என்ன அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், வெளியில் விற்றுட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது, ரெண்டாவது வெளியிலன்னா நல்லா இப்போ ஒரு 2 லட்சம் போகுது, 2 கோடி போகுதுன்னா 3 கோடி கூட போகும், அதுதான் நல்லது அப்படிங்கிறாங்க. அட பாவீங்களா, இதுதான் உங்கள் பிரச்சனையா? 3 கோடி தானே, இப்போவே உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்க, ஆமாம் கங்கா, நீங்கள் நாங்கள் வாங்கினா குறைச்ச விலைக்கு வாங்கிடுவேன்னு பார்க்குறீங்களா அப்படிங்கல. அமைதியாக நிற்கிது கங்கா குந்தாணி. அப்போ அமைதி வந்து சம்மதத்துக்கு அர்த்தம் சொல்லுவாங்க இல்லையா, மௌனம், அதே மாதிரி பார்க்குறாங்க. என்ன இப்படி நினச்சிட்டீங்க? நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க கங்கா, அந்த வீடு விற்கவே வேணாம், காவேரி பேருக்கும் வேணாம், அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுது. இப்போ என்ன 3 கோடி ரூபா உங்களுக்கு சம்மதமா அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்களா. நாங்கள் ஒன்றும் அநியாய விலைக்கெல்லாம் சொல்லலை, 2.5 கோடியே போகும்னு சொன்னாங்க அம்மா, அதே கொடுத்தா கூட 2 கோடி போகும்னாங்க, நீங்கள் வேணால் 2.5 கோடியாக கொடுங்க அப்படிங்கிறாங்க. அடி பாவி, கொஞ்சோன்னு கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு 1 லட்சமா 2 லட்சமா 50 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வைக்கிது, பரவாயில்லன்னு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் 5 பங்காக போடணும்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, உங்கள் பங்கு என்ன அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு ஆளுக்கு 50-50 தான். கரெக்டு, ஓகே, 1 கோடி ரூபா உங்கள்கிட்ட தந்துடுறேன், யமுனாவுக்கும் நீங்களும் 50-50 எடுத்துக்கோங்க, ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், அந்த வீடு விற்கலை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பேசிக்கோங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இது உங்களுக்கும் எனக்கு மட்டும் இருக்கட்டும், அத்தைக்கு வேணால் தெரிஞ்சுக்கட்டும், ஏன்னா அத்தைக்கு தெரிஞ்சால் தான் நல்லது, இல்லைன்னா அவங்க குழப்பி விடுவாங்க, என் பொண்டாட்டி காதுக்கு தெரியக்கூடாது. ஏன் காவேரிக்கு தெரிஞ்சால் மனசு வேதனைப்படுவா, அக்கா தங்கச்சியெல்லாம் இப்படி காசு காசு அப்படிங்கிறாளே அப்படின்ட்டு மனசு நொந்துக்குவா. இப்போ வீடு விற்கலைன்னாலும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், அதே மாதிரி அக்கா காசு வேணான்ட்டாங்க, பணம் விற்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இன்னும் சந்தோஷப்படுவா. அவள் சந்தோஷமா இருந்தா அவள் வயிற்றுல இருக்க என் பிள்ளை நல்லா இருக்கும், அதுக்காக தான் நான் பார்க்குறேன். இது வந்து பொதுநலத்தில் ஒரு சோசியல்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சுயநலம்னு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிறாங்க. இது வந்து பொதுநலத்தில் ஒரு சுயநலம்னு நினச்சிக்கோங்க கங்கா அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், அதே மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், கண்டிப்பாக நாளைக்கு நேரம் உங்களுக்கு ஆளுக்கு 50-50 லட்சம் கொடுத்துட்றேன் போதுமா? அப்போ அவள் கங்கா காவேரி கேட்பாளே, போவோம் நம்ம ஊருக்கு எல்லோரும் போவோம் கொடைக்கானலுக்கு, போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம், வீடு விற்கிற மாதிரி பேசுவோம், அவள் அக்கா முன்னாடி எல்லாம் உங்கள் தங்கச்சி முன்னாடி எல்லாம் பண்ணுவோம், ஆனால் எல்லாம் அடிமாட்டு கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேணாண்டி, அப்பா பேர்லேயே இருக்கட்டும், அப்பா கனவுல வந்தார், அப்படி வந்தார், இப்படி வந்தார், நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவோம், உங்களுக்கு பணம் வந்துருச்சு, ஏன் பொண்டாட்டிக்கு நிம்மதி வந்துச்சு. காவேரி கங்கா ப்ளீஸ் கங்கா, என் காவேரிக்காக தான், என்ன சொல்கிறீங்க, இந்த விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது, யாருக்குமே நான் சொல்ல மாட்டேன், என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. சரி, அப்போ யாருக்கும் தெரிய வேணான்னா ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்பா எங்கள் அப்பா பேரில் இந்த வீடு இருக்குமா? ஆமாம், நான் விற்கிறதாலாம் நினைக்கவே இல்லை, ஏன் பொண்டாட்டியோட சந்தோஷத்துக்காக 1 கோடி ரூபா நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான், உங்களுக்கு உங்களோட பங்கு பணம் வந்துருச்சு, நாளை பின்ன அந்த வீடு பின்னாடி என்ன போகுதோ என்ன ரேட்டு போதோ அப்போ கூட உங்கள் பங்கை நீங்கள் வாங்கிக்கலாம். என்னது அப்போம்மா? ஆமாம், நாளை பின்னாடி கண்டிப்பாக அது 5 லட்சம் 4 லட்சம் 4 கோடின்னு போகும், அந்த 4 கோடிக்கு போணுச்சுன்னா உங்களுக்கு ஆளுக்கு 100 கோடி கிடைக்கும்ல. அப்படியா? தேங்க்யூ விஜய், அப்போனா ஓகே அப்படிங்கிறாங்க. அப்போ காவேரி கிட்ட நீங்கள் நல்லா பேசுங்க தானே, இதென்ன கேள்வி, நீங்கள் பாருங்கள் நாளைக்கு, அப்போ கொடைக்கானலுக்கு போகிறோமா? நாளைக்கே போகிறோம், பணத்தை போயிட்டு வந்து தரட்டுமா இல்லை இப்போ கொடுத்துட்டு போட்டுமா? என்ன விஜய், விஜயோட வாக்கை பற்றி எனக்கு தெரியாதான் என்ன, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க, அதனால் நீங்கள் வந்தே கொடுத்துக்கலாம். தேங்க்யூ கங்கா, தேங்க்யூ கோதாவரி அப்படிங்கிறாங்க. கோதாவரின்னு சொல்லலாம்ல.
அப்படின்னு விஜய் சொல்ல, என்னங்க நீங்கள் அதெல்லாம் உங்கள் இஷ்டம் போல் எப்படி வேணாலும் சொல்லிக்கங்க அப்படிங்கிறாங்க. அதை அப்படியே சாரதா கேட்டு கண்ணீர் விடுறாங்க. எவ்வளோ தங்கமான புருஷன் அப்படின்னு, மாப்பிள்ளை நம்ம மகளுக்கு கிடைச்ச புருஷன் அப்படின்ட்டு வேகமாக வந்து காலில் விழுகுறாங்க. நான் மாப்பிள்ளை தம்பி அப்படின்ட்டு, ஐயோ அத்தை என்ன என்ன ஏன் அத்தை அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் இவ்வளோ பெரிய நல்ல மனசாக இருக்கீங்க, என் பிள்ளைய இந்த தாங்குறீங்களே, என் மக காவேரி நல்லா இருக்கணும்னு நான் தான் அதிகமாக நினச்சேன். ஐயோ அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீட்டில் வச்சு எப்படி அசிங்கப்படுத்திட்டேன், என் நர்மதாவோட ஃபங்க்ஷன்லலாம். ஐயா பழசெல்லாம் விடுங்க, உங்கள் பொண்ணுக்கா என் பொண்டாட்டிக்காக தானே என்னை கோச்சிட்டீங்க, விடுங்க அப்படிங்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே நர்மதா ஓரத்தில் தூரத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம அக்கா எவ்வளோ நல்லவளாக இருக்கா, அதை விட மாமா எவ்வளோ நல்லவராக இருக்காரு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க. ஆனால் தெரிஞ்சுக்காத மாதிரி காட்டிக்கிறாங்க. நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கண்டுக்காத மாதிரி இருக்குது. கங்கா பார்க்குது, இங்கே பாருமா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, எப்போவாது தெரிஞ்சிச்சு நான் ஏண்டி சொல்ல போகிறேன், இந்த தம்பியே சொல்லக்கூடாதுன்றுச்சு, அப்புறம் நான் சொல்ல மாட்டேன்டி. யமுனாக்கிட்ட இந்த சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவள் பாட்டுக்கு ஏதாவது ஒளிரக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு யமுனாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ணுறாங்க. நீ வந்து வர்றியா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து விஜய் கிளம்பி போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காவேரி ஒரு மாதிரி இருக்காங்க. சிலக்குட்டி வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பார்த்தா காவேரி அப்படின்னு கையை போட்டு இப்படி குழப்பிக்கிட்டு இருக்காங்க வானத்தை பார்த்து. என்னடா ஏன் வானத்தை பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாமா, ஒரு விஷயம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் சொல்லணும், வாங்க நானும் சொல்லணும், ஆனால் குழப்பமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது. என்னடா சொல்கிறேன், நானும் உன்ட்ட ஒன்று சொல்லணும், சந்தோஷமாகவும் இருக்குது எனக்கும் குழப்பமாக இருக்குடா. அப்படியா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க. என்னப்பா மணி எத்தனை அப்படிங்கிறாங்க. எத்தனை ஆனால் என்னடி, நள்ளிரவில் தாண்டி நல்லா சூப்பராக இருக்கும் கிளைமேட்டு, உன்னை இறுக்கி அணைக்க உன் கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுக்க எப்படி இருக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. மக்கு மாமா அப்படிங்கிறாங்க. என்னடி, நம்ம தான் இங்கே வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன நல்லா இருக்கணும், தள்ளி நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கேயாவது இருக்கையில கூட நடு ரோட்னோட பார்க்காம கட்டி பிடிப்பீங்க, இப்போ தான் மேலே வந்தாச்சுல, வந்ததுக்கப்புறமா சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அடிப்பாவி ரெடி தானா அப்படின்னு ஓடி வந்து இறுக்கிய கட்டி பிடிச்சி அப்படியே தூக்கி தலைகளை சுற்றுறாங்க. பார்த்து பாப்பா இருக்கு, பாப்பாவை நான் பிடிக்கலையேடி, பார்த்துக்கிட்டில பாப்பாவை டச் பண்ணவே இல்லை தெரியுமா, பாப்பாவை டச் பண்ணணும்னா என் வாயை தவிர எதுவும் இருக்காது அப்படின்னு டக்குன்னு முத்தத்தை கொடுக்குறாங்க. போதும் பாப்பா போதுன்ட்டா, அவளுக்கு ஜில்லுன்னு இருக்கான். ஆமாம், அப்பாவோட உதட்டு பட்டா பிள்ளைங்களுக்கு ஜில்லுன்னு தானே இருக்கும். ஐயோ என் முண்டாட்டி நெஞ்ச நக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன காவேரி, என்ன சொல்ல வந்த சொல்லு. ஒன்று தெரியுமா, ஆச்சரியமாக இருக்குது, கங்காக்கா இப்போ ஃபோன் பண்ணா. என்ன சொன்னா அப்படின்னு கேட்க, நாளைக்கு எல்லாரும் கொடைக்கானல் போக முடியும், வீட்டை போய் எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம், போயிட்டு அங்கே போய் நம்ம குலசாமிகிட்ட போய் வேண்டுவோம், சாமியை வேண்டிக்கிட்டு அங்கே போட்டு சாமி போட்டு பார்ப்போம், அப்போ வீடு விற்கலாம்னு சொன்னால் வீடு விற்கிறத பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா நம்ம வந்துடலாண்டி அப்படின்னு அக்கா சொன்னா. ஓ நல்ல ஐடியாவாக இருக்கே, நம்ம கூட விலை கட்டுப்படி ஆகலைன்னு திரும்பி போகணும்னு நினச்சோம். ஆமாம்ல, காவேரி பேரில் வாங்குறதுக்கு எதுக்கு இப்படிலாம் நம்ம சொன்னோம், பழைய நினப்பில் பேசிட்டு வந்துட்டோமோ அப்படின்ட்டு கோதாவரி கரெக்டாக தான் யோசிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னங்க சொல்ல வந்தீங்க? அதைத்தான் ஏன்ட்டையும் சொன்னிச்சு, நான் அந்த மாதிரி சொன்னேன், காவேரி பாவம் அப்பா வீட்டை விற்கக்கூடாதுன்னு சொல்கிறா, காவேரிக்கு இஷ்டம் இல்லைங்கிறத நான் சொன்னேன், அப்போ தான் கங்காவாக சொன்னிச்சு, வேணும்னா நம்ம போய் அங்கே போய் பார்ப்போம், சாமி போட்டு பார்ப்போம், அப்போ வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா நான் விற்கலை, சரின்னு சொன்னால் விற்றுக்கலான்னு உங்கள் அக்கா சொன்னா. எனக்கு அப்போவே சந்தோஷம் வந்துருச்சு, அங்கே போய் சாமியாடிட்டு சொல்லிடுவோம் இந்த மாதிரி வீடு விற்கவே கூடாதுன்ட்டு. அப்போ உங்கள் அக்கா வாயை பொத்திக்கிட்டு வந்துடும்ல. ஆமாம் மாமா, சூப்பர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையாடி? எனக்கு என்ன வருத்தம் இல்லை, உன் பேரில் மாறாமல் போப்பதே, அங்கே சாமி ஆடிட்டு நம்ம சொல்லிடுவோம் இந்த வீடு விற்கக்கூடாது, சந்தானம் பேரில் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்போ உனக்கு உன் பேருக்கு வராதே. பரவாயில்லைங்க, என் பேருக்கு வராட்டி என்ன, வீடு அப்பா பேரில் இருக்குல்ல, என் பேரில் இருக்கிறத விட அப்பா பேரில் இருந்தால் எனக்கு 1000 மடங்கு சந்தோஷம். ஐயோ சந்தோஷம் தாங்கலை. எப்படியோ அக்கா மனசுக்குள்ளே அந்த ஆண்டவன் வந்து பூந்து சொல்லிட்டான். இல்லை அப்பா சொல்லிட்டாரா, இல்லை யார் சொன்னாங்கன்னு தெரியல, யார் மண்டையை கழுவி சுத்தம் பண்ணாங்களோ அவங்க நல்லா இருக்கணும். அப்பா எங்கள் அக்கா சரி சொல்லிட்டா, நம்ம போய் அங்கே சாமியார்கிட்ட சொல்லி ஏதாவது மாற்றிடலாம். நானும் இதைத்தான் மாமா உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நீங்களும் அதே மாதிரி நினச்சிட்டிங்க. பரவாயில்லையே, நமக்குள்ளே என்ன ஒரு ஒத்துமை அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்பா நம்ம பொண்டாட்டி என்னம்மா சந்தோஷப்படுறா. அப்பா பேரில் இருக்கிறதா நல்லது. நம்ம அதுக்காண்டி 1 கோடி என்ன, எத்தனை கோடி வேணாலும் இழக்க தயாராக இருக்கேன். ஏன்னா என் பொண்டாட்டியை இழக்கிறதுக்கு நான் தயார் இல்லைம்மா, என் பொண்டாட்டிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு கடவுளை பார்த்து மேலே பார்த்து நன்றி சொல்கிறாங்க. என்னம்மா மேலே பார்க்குறீங்க? என் மாமனாருக்கு நன்றி சொல்கிறேன், உன் பேரில் தாயா இருக்கும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன
உன் பேரில் தான் இருக்கணும், ரொம்ப மட்டமாக சொல்கிறீங்க. ஏய் நான் இது என்னடி சும்மா ஜாலிக்கு சொன்னேன், இதுக்காலம் கோச்சிக்கலாமா அப்படின்னு கேட்க, சும்மா லல்லாக்கி சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க 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 அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு டக்குன்னு விஜய் மடியில் இவங்க தலையை வச்சு படுக்கிறாங்க. அடுத்து பேசிக்கிட்டே கொஞ்சிக்கிட்டே இருக்கையில் அப்படி எந்திரி எந்திரி அப்படின்னு காவேரி எந்திரிக்க சொல்லிட்டு விஜய் போயிட்டு காவேரி மடியில் படுக்கிறாங்க. ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக அப்படியே நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விடிய விடிய வானத்தை பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா காலங்காத்தால் விடியுது. அந்த பக்கம் பார்த்தா 5 மணிக்கு சங்கூதுது, கோயிலில் பார்த்தா பெல் அடிக்குது, அங்கிட்டு பள்ளிவாசலில் வாங்க சொல்கிறாங்க. கோழி கூற சத்தமும் பால் அம்மா பேப்பர் அப்படிங்கிற சவுண்டும் அப்படி கோலம் போடுற சவுண்டும் எல்லாம் கேட்குதா. பார்க்குறாங்க. அப்படியே ஒரு சந்தோஷம். மாமா காலை நேரங்கனால எங்கெங்கேயோ இருந்து பேசுறதெல்லாம் காதில் விழுகுது அப்படிங்கிறாங்க. ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல, தூக்கம் வருதா உனக்கு அப்படின்னு கேட்க, எனக்காவது தூக்கம் வர்றதாவது, எனக்கு தூக்கமே வரல மாமா, எனக்கு கொடைக்கானலுக்கு போகிற ஆசையில் நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நேரம் தூங்குவோமா அப்படின்ட்டு கேட்டுட்டு மடியில் அப்படியே தூங்கி போகிறாங்க. இங்கே பார்த்தா தாத்தாவும் பாட்டியும் எங்கே ஆளைக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடுறாங்க. ரூம்குள்ளேயும் போய் பார்க்குறாங்க, ஆளைக்கானா. ஒருவேளை மாடிக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு மாடிக்கு வந்தால் 2 பேரும் நல்லா ஒருவர் மடியில் ஒருவர் சார்ந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஐயோ வெயில் இருக்குதுங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டே விஜய் காவேரி எந்திரிங்க அப்படிங்கிற டக்குன்னு கண்ணு முழிக்கிறாங்க. ஐயோ தாத்தா, ஐயோ தூங்கிட்டோமா, என்ன எப்போ தூங்குனீங்க? ஐயோ நாங்கள் இப்போ தான் தாத்தா தூங்கினோம். அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சரி எந்திரிங்க அப்படிங்கிறாங்க. கொடைக்கானல் வர போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் எப்படி போனால் நல்லா தான் இருக்கும். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.